வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம், ப்ரெஷர், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இரத்த கொதிப்பு ஒரு நோய் நான் சொல்ல மாட்டேன். அது உங்கள் உடம்புல உள்ள ஒரு குறைபாடு தான். ஆர்கானோட குறைபாடுனால தான் இரத்த அழுத்தம் அதிகமாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் இப்போ நம்ம வாக்கிங் போகிறோம். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரத்த ஓட்டத்தை நீங்கள் பாருங்கள், ரத்த அழுத்தத்தை பாருங்கள். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உங்கள் உடம்பு என்ன ப்ரெஷர் இருக்குமோ அந்த நார்மல் இது காமிக்கும். நீங்கள் வாக்கிங் போயிட்டோ இல்லை ஓடி போயிட்டு ஜாக்கிங் போயிட்டு வந்த உடனே ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காமிக்கும். அதே ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக காமிக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஜாக்கிங் போகும்போது நிறைய ஆக்சிஜன் தேவை உடம்புக்கு. உங்களுக்கு எனர்ஜிக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ என்ன செய்யும், இதயம் வேகமாக பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணி ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பும் ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்காக. அப்போ நம்ம ப்ரெஷர் பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமாக காமிக்கும். இதே ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ வாக்கிங் போயிட்டு வந்தோடனே மூச்சு வாங்குவோம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம நார்மல் ஆயிடுவோம். நார்மல் ஆனோடனே நீங்கள் ப்ரெஷர் பார்க்கும்போது நார்மலாக காமிக்கும். ஏன்னா இதயம் நுரையீரல் சரியாயிரும். இதயமும் பம்ப் பண்ணுறது நார்மல் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ ப்ரெஷர் நுரையீரலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் கிடச்சிரும். நுரையீரல் நார்மலான நிலைக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் நார்மல் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு ஆர்கான் நம்ம உடம்புல வீக்காக இருந்தாவோ அல்லது பிரச்சனை இருந்தாவோ அந்த ஆர்கானுக்கு, அப்போ அந்த ஆர்கானை சரி பண்ண இதயம் பம்ப் பண்ணி அதிகமாக ரத்தத்தை அந்த ஆர்கானுக்கு அனுப்புனா தான் அந்த ஆர்கான் பிரச்சனைலாம் சரியாகி அந்த ரத்தத்தில் உள்ள சத்தெல்லாம் எடுத்து அந்த பிரச்சனைலாம் சரியாகி நார்மலுக்கு வரும். அந்த ஆர்கான் நார்மலுக்கு வந்தாவே இதயம் பம்ப் பண்ணுறது நார்மல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் நார்மல் ஆயிரும். அப்போனா நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஆர்கான் வீக்காக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன ஆர்கான் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர்னு உடனே போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோன்னே உங்களுக்கு ப்ரெஷர் காமிக்குது, நீங்கள் இப்போ தான் ஆரம்பமாயிருக்கும் ஸ்டேஜ், இப்போ தான் ஆரம்பமாயிருக்குன்னா உடனே மாத்திரையை போட்டுறாதீங்க. அதுக்கு நீங்கள் எதனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. என்ன ஆர்கான் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஆர்கானை சரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ரெஷர் சரியாயிரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ப்ரெஷருக்கு பழம்னு எடுத்தால் கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். கொய்யாப்பழம் என்ன செய்யுது, ரத்தத்தில் உள்ள சோடியத்தை குறைக்குது. பொட்டாசியம், கொய்யாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இது போய் சோடியம் லெவலை குறைக்கும் உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள இதை. அப்புறம் கொய்யாப்பழம் உங்களுக்கு சுகருக்கும் நல்லது. சுகருக்காரங்களும் கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். பழத்திலே சிறந்த பழம், முதன்மையான பழம் எதுன்னு கேட்டால் கொய்யாப்பழம் தான் உங்களுக்கு சிறந்த பழம். அதான் பழமாக பழுத்தோன்னே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு. நீங்கள் காய் வெட்டால் ரொம்ப காய் இல்லாமல் பழமும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த கொய்யா பச்சை கலர் கொஞ்சம் லைட்டு க்ரீனாக அப்படி ஒரு மாதிரி வெளிர் க்ரீனாக மாறிட்டு வரும். அந்த கொய்யாப்பழம் தான் உடம்புக்கு நல்லது நம்மளுக்கு. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் ப்ரெஷருக்கும் சுகருக்கும் நல்லது உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்லாம். ப்ரெஷர் நார்மல் ஆகிறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்லாம். வெண்டைக்காய் சாப்பிட்டா வெண்டைக்காய்க்கு இந்த ஆர்கான்லாம் நார்மல் ஆகும்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஆர்கானும் சரியாகும், ப்ரெஷரும் சரியாகும். அடுத்து ஆடாதொடை இலை. அந்த ஆடாதொடை இலையை எடுத்துகிட்டு நீங்கள் காய வச்சு, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் காஞ்ச இலை கிடைக்கும், இல்லைன்னா பொடி கிடைக்கும், ஆடாதொடை பொடி. அந்த பொடியை நீங்கள் கொஞ்சமாக ஒவ்வொரு பிஞ்சு 3 வேளையும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, இல்லை வெந்நீரை போட்டு கலந்தோ, இல்லை வாயில் போட்டு வெந்நீரை குடிச்சோ, இல்லை தேனில் கலந்தோ, எப்படியோ நீங்கள் ஆடாதொடை இலையை 3 வேளையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி நார்மலாக தான் பார்ப்பீங்க. இப்போ நம்ம ப்ரெஷர், நார்மல் ப்ரெஷர் எல்லாருக்கும் பொதுவாக நம்ம படித்தது 80, 120 படிச்சிருப்போம். இதுதான் எல்லாருக்கும் நார்மலானா இல்லை உங்களுக்கு. இப்போ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் 60, 100 தான் இருக்கும். நிறையா பேருக்கு என்கிட்ட வர்றவங்களுக்குலாம் 60, 90, 60, 100, 70, 100 அந்த மாதிரிலாம் காமிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த உடம்புக்கு அந்த ப்ரெஷர் போதும். அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்புக்கு அந்த ப்ரெஷர் போதும். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கும் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும்னு இருக்கும். அந்தளவு ப்ரெஷர் நம்மளுக்கு வேணும் கட்டாயம். அது இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ ப்ரெஷருங்கிறது நீங்கள் 80ங்கிறது உங்களுக்கு 90 இருக்கலாம், இல்லை 70 இருக்கலாம், 60 இருக்கலாம் கீழே, இல்லைன்னா 90, 100 வரைக்கும் இருக்கலாம் உங்களுக்கு.
அதே மாதிரி இன்னொரு அளவு 120ங்கிறது வந்து உங்களுக்கு 100 இருக்கலாம், 110 இருக்கலாம், 120 நார்மல் இது, 130 இருக்கலாம், 140 வரைக்கும் கூட இருக்கலாம். நார்மலான வயசுக்கு ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த அளவு நார்மல். உங்களுக்கு இதே நம்மளுக்கு 40க்கு மேலே ஆச்சுன்னா ப்ரெஷருங்கிறது 140, 150, 160 வரைக்கும் கூட இருக்கலாம். இது வந்து நார்மல் தான் உங்களுக்கு. ஆனால் கீழே இருக்க அளவு மட்டும் 100க்கு மேலே போக விடாதீங்க. 100க்கு மேலே போனால் நீங்கள் கட்டாயம் மாத்திரை போட்டே ஆகணும். 80ங்கிற அளவு 100 வரைக்கும் இருக்கலாம். 100க்கு மேலே போனால் நீங்கள் கட்டாயம் மாத்திரை போட்டு தான் ஆகணும். அதுதான் அலோபதியில் நம்ம எதுவுமே உடம்பை விட்டு மீறி போயிடுச்சுன்னா நம்ம அலோபதி தான் பெஸ்ட்டு. அலோபதி மூலமாக போய் அதை கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் நீங்கள் சித்தா இல்லை அக்குபஞ்சர் இல்லை வர்மா எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ரெஷர் வந்து இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ்னால் மாத்திரையை போட்டுறாதீங்க. நான் சொல்கிற உள்ள ஆர்கான் ஏதாவது வீக்காக இருக்கும், அதுக்கு ப்ரெஷர் போய்கிட்டு இருக்கும். ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்ப ப்ரெஷரை செக் பண்ணுங்கள், நார்மலாக இருக்கும். அதனால் எடுத்தோடனே ப்ரெஷருக்கு மாத்திரையை போட்டு அந்த ஆர்கான் இப்போ ஒரு ஆர்கான் வீக்காக இருக்குன்னா அதுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது ப்ரெஷர் அதிகமாக காமிக்க மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க, மாத்திரை போட்டுருவீங்க. அப்போ அந்த ப்ரெஷர் அந்த மாத்திரையை போட்டோன்னே என்ன செய்யும், ரத்த ஓட்டத்தை நார்மல் ஆக்கிடும். அப்போ அந்த ஆர்கானும் கெட்டு போயிடும். உங்களுக்கு நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்ருப்பீங்க, அந்த ஆர்கானு சரியாகாமல் அந்த ஆர்கானும் கெட்டு போய் அந்த ஆர்கானுக்குரிய மாத்திரையை சாப்பிடுங்க. இது ரெண்டும் கெட்டு போச்சுன்னா அடுத்து கிட்னி கெட்டு போகும். அடுத்து கிட்னிக்குரிய மாத்திரையை போடுவீங்க. ஏன்னா இந்த 2 மாத்திரையும் போய் கிட்னியில் உள்ள இதெல்லாம் கிட்னியை போய் அழிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு கிட்னி கெட்டு போக ஆரம்பிக்கும். மாத்திரை அதிகமாக நஞ்சு உள்ள அதிகமாக கிட்னி கெட்டு போக ஆரம்பிக்கும். அப்போ கிட்னிக்கும் நீங்கள் மாத்திரை போடணும். இப்படியே மாத்திரையோட அளவு கூடிக்கிட்டே வருமே தவிர குறையாது. அதனால் முதல்ல எதனால் ப்ரெஷர் வருது, எதனால் என்ன ஏதுன்னு பார்த்து அந்த ஆர்கானை சரி பண்ணுங்கள், ப்ரெஷரும் நார்மல் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷருக்கு வந்து இந்த நான் சொன்னதெல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட ப்ரெஷரை நார்மல் ஆகலாம். ஆனால் நீங்கள் 180க்கு மேலேயோ 200க்கு மேலேயோ போனால் கட்டாயம் நீங்கள் மாத்திரை போட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் இது வந்து அளவுக்கு அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து நம்ம எதுனா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னா மூளையில் உள்ள நரம்பு வந்து வெடிச்சு போயிடும். அப்போ பக்கவாதமோ இதுவோ வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் மாத்திரை போட்டுடணும். 180க்கு மேலே 170, 180, 200லாம் போச்சு மேலே இருக்க அளவு, கீழே வந்து 100க்கு மேலே போச்சுனாவே நீங்கள் மாத்திரையே எடுத்துருங்க. மாத்திரை எடுத்துகிட்டு அதை நீங்கள் கொண்டாந்து கண்ட்ரோலில் கொண்டாந்துட்டு அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் உப்பு இல்லாமல் கொஞ்சம் உப்பை கம்மியாக பண்ணி உப்பு குறைச்சிங்கனாவே உடம்புல இருக்க நிறைய ஆர்கான் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதனாலேயே ப்ரெஷர் வந்து நார்மல் ஆகும். உப்பை குறைங்க. மற்ற இதில் என்னென்ன சாப்பிட்லாம் அதுக்கு உடம்புக்கு நல்ல இது என்னென்ன அப்படின்னு சொல்லி நல்லது கசந்தா கூட நம்ம உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம சாப்பிடணும். அதை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம அதை சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு உடல் நலம் தான் முக்கியம். சொத்து மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் முதல்ல. அதனால் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளத்துடன். நன்றி.